இது நல்ல பெரிய மரம் தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பச்சையாக இருக்குது. கீழால் நம்மளுக்கு கை கட்டுற தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பச்சையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிலேருந்து என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோப்புக்கு கொஞ்சம் தண்ணி விட வேண்டியது இருக்குது. இந்த ரவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருக்கு பாருங்கள். 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கேட் வலையெல்லாம் மாற்றி விட்டுட்டு இன்றைக்கி வந்து கிணத்துலேருந்து தண்ணி வந்து எடுத்துட போகிறோம். நம்ம தோப்புக்கு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் தானுங்க இதுக்குமே. அடுத்தது தண்ணி எடுத்து விட்டுட்டு நம்ம சீனி புளிங்கா மரத்தை பார்த்து 2-3 நாள் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அப்படியே பொறிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஒரு செவ்வாழை மரம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வச்சு செவ்வாழை பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 சீப்பு தான் விட்டுருக்குது. காயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. செவ்வாழை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சீப்பு தான், 4 சீப்புலேருந்து ஒரு 5 சீப்பு வருங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த வாழையுமே. அவ்வளோதான். சரி, போய் தண்ணி எடுத்து விட்டுருக்கோம். கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. காலையிலேருந்து தண்ணி வந்து எதுக்குமே தண்ணி வந்து காட்டுக்கு எதுக்குமே விடல. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ள இந்த சைடு பார்த்திங்கன்னா பள்ளங்க, மழை தண்ணியெல்லாம் வந்து நிற்கும் இல்லைங்களா. அதனால் இந்த நேரம் தண்ணி நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துக்கு நல்ல பதம் முடிச்சிருது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு எடுத்து விட்டுடலாம். மோட்ரு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருக்கேன். அப்படியே தண்ணி வந்து வந்துடும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சீனி புளிங்கா மரம் இருக்குது. எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா செவ்வாழை கன்று வச்சுருக்கோம். இது இன்னும் குழப்ப தள்ளல. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு கீழே இதுன்னு பார்த்திங்கன்னா பள்ளம் கொஞ்சம் ஏமாந்தோம்னா அந்த தண்ணிக்குள்ளே தான் கிடக்கணும். இப்போ இந்த மரத்தில் பெரிய மரங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காய் இருக்கான்னு பார்க்கலாம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த அணில் மயில் இது எல்லாமே சாப்பிட்றோம். அது போக இருக்கிறத நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு காய் தான் இருக்குது. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காய் தான் இருந்தது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அதில் எட்டாது. அது இல்லாமல் முள் இருக்குது. இன்னொரு மரம் இருக்குது, அதில் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். தண்ணியும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. காட்டுற பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே மேலே பாருங்கள், நல்லா பழுத்திருக்கு. இது நல்ல பெரிய மரம் தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பச்சையாக இருக்குது. கீழால் நம்மளுக்கு கை கட்டுற தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பச்சையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பழுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அவ்வளோதாங்க. நம்ம போய் மாட்டுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த ஓஸில் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே பார்க்குறக்கு போட்டு வச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் விதை முளைச்சிருச்சு பார்த்திங்களா. அதுக்கு அப்படியே நான் வந்து இருக்கிற மரக்குச்சிகளை வச்சு அப்படியே நானே ஒரு சின்ன பந்தலாட்டு போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி இது பாஞ்சிட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டு வேலையை பார்த்து வந்துடலாம். இங்கே வந்து ஒரு 2 பைனாப்பிள் செடி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி வருது என்னங்கிறத பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை கொடி, இதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி விட்டுறலாம்.
அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே பிடிச்சி விட்ருவேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்டைக்காய் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கு இதே மாதிரி போட்டு விட்டோன்னா அது பார்க்கல நிறைஞ்சு அப்படியே கீழே போய்க்கும், அப்படியே இதில் வந்துடுங்க. சாணி பார்த்திங்கன்னா இன்னும் காலையிலேருந்து எல்லாம் வலிக்கல. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் சரி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்குறேன். நீ எல்லாம் இதெல்லாம் பிடிச்செல்லாம் வெளியே கட்டிட்டு சாணியெல்லாம் வலிச்சு போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ முதல் வேலை இங்கே ஒரு அரசாணிக்காய் கூட எப்படி தானாக முளைச்சிருக்குது பாருங்க. பூ பூக்குது. இந்த பூக்கிற பூவை பூரா மயில் வந்து கொத்திடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மக்காச்சோளத்தாட்டை வந்து மிஷினில் அரைச்சி விட்டு மாட்டில் தீவனம் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை செஞ்சோன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து தீவனம் ஃபுல்லாக சாப்பிட்ரு அப்புறம் நம்ம தண்ணி கட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சிடலாம். மாடு எல்லாமே சாணி வலித்து தண்ணி காட்டி மேவ் எல்லாமே வச்சாச்சுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தோப்புலேயே தண்ணியெல்லாம் வந்து அந்த ரவுண்டெல்லாம் நிறைஞ்சாச்சுங்க. இனி வந்து மோட்டர் நிறுத்திடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டெல்லாம் நிறைஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்து கரெக்டாக விட்டுறணுங்க. மோட்டர் நிறுத்திட்டு பார்த்தேன் அப்படின்னா தேங்காய் வந்து ஒன்று முளைச்சிருந்தது. சரி தேங்காய் பூ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துனுங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது பாருங்க. இதுதான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துறதுக்குங்காட்டி அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப தேங்காய் வந்து நிறைய பெருசாக வளர்ந்தங்காட்டி அதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே இல்லை. அது டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே கீழே போட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று பக்கத்துலேயே முளைச்சிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா அப்புறம் கொஞ்சம் சிறுசாக தான் இருந்தது. சரின்னு அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி 2ஆக வெட்டிட்டு இந்த தேங்காய் பூ பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தது. சரி அது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே இருந்தது. அதை அப்படியே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்தாச்சுங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.